விஜயகாந்த வச்சு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தொடர்ந்து திரைப்படங்கள் இயக்கிய காலகட்டத்தில, அவர்கள் இணைந்து படங்கள்ல பெரும்பாலான படங்கள்ல சில்க் சுமிதா அவர்களின் கவர்ச்சி நடனம் இடம்பெறும். அப்படி தயாரான ஒரு படம் தான் வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இந்த படத்துல சுஜாதா, ஜெய்சங்கர், நளினி, சங்கிலி முருகன், சத்யகலா, ரவீந்திரன் போன்ற பல நடிகர்கள் நடித்திருந்தாங்க. வழக்கம் போல இந்த படத்திலும் கவர்ச்சி நடனத்துக்காக சில்க் சுமிதா அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டாங்க. 2 நாட்கள் பாடல் படப்பிடிப்பு நடந்த நிலையில திடீர்னு தொடர்ந்து ஷூட்டிங் வர மறுத்துட்டாங்க. இதனால அந்த பாடல் காட்சி அதன் பிறகு அனுராதா வச்சு படமாக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்துக்கு 2 விதமான காரணம் சொல்லப்படுது. சம்பள பிரச்சனை காரணமா சில்க் சுமிதா தனது சம்பளத்தை உயர்த்தி கேட்டதாகவும், அதனால எஸ்.ஏ. சந்திரசேகர் வழக்கமா கொடுத்து வந்த சம்பளத்தை மட்டும் தான் தருவேன் அப்படின்னு சொன்னதால அவங்க நடிக்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா சில்க் சுமிதா அவர்கள் சம்பளத்தை பெருசா பார்க்க மாட்டாங்க. சில படங்கள்ல சம்பளமே வாங்காம கூட நடிச்சிருக்காங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நடிகை ஜெயமாலினி அவர்கள் ஏற்கனவே இந்த படத்துல ஒரு நடனம் ஆடி இருந்ததாகவும், அது சில்க் சுமிதா அவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினாலையும் இந்த ஷூட்டிங் அவங்க மேலும் நடிக்க ஒத்துக்கலன்னு சொல்லப்படுது. ஆனா உறுதியா சில்க் சுமிதா அவர்கள் இந்த படத்துல ஏன் ஆட மறுத்தாங்கன்ற உண்மையான காரணம் அவங்க வாழ்க்கையில இருக்க பல மர்மங்கள் மாதிரி இதுவும் ஒரு மர்மமாவே கடைசி வரைக்கும் நீடிச்சிட்டு இருக்கு. இந்த சில்க் சுமிதா அவர்களின் வாரத்துல அவங்கள பத்தி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.